அப்போ நம்முடைய ஜாதகத்தில் முதல்ல ஏதாச்சும் சூரியன் ஒரு விதத்தில் பலம் இல்லாமல் போயிட்டாவே, எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லாமல் போயிட்டாவே கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான கிரகமாக இருந்துட்டால் இதயம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஹார்ட் அட்டாக் போனவங்களும் இருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த தலையெழுத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ஹார்ட்டுக்கு உண்டான கிரகம் நம்மளுடைய வீட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமே தவிர, சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கொஞ்சம் வலுவு இழந்து கொஞ்சம் கெட்டு போய் இருந்தால் நீங்கள் மெயினாக வீடு கட்டக்கூடியவங்க எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த மையப்பகுதியை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடம் இந்த மையத்தின் பிரம்மஸ்தானங்கக்கூடிய மையத்தில் தான் நவகிரகத்தில் அந்த சூரியன் உட்கார்ந்துருப்பார். அப்போ யாரோ ஒருத்தருடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போயிடுச்சு, பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போச்சுன்னா அந்த வீட்டுடைய ஈசானிய மூலைக்கும் வீட்டுடைய தென்மேற்கு மூலைக்கும் ஒரு டயக்ராமில் ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி அக்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் ஒரு டயக்ராமில் இப்படி டயக்ராம் கோடு போடுறப்ப இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும், இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும். இந்த பெருக்கல் குறியோடைய இந்த மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரம்மஸ்தானம்ங்கிறது.